இந்த படம் வந்ததுக்கப்புறம் அது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். அவங்க வேற, இவங்க வேற. ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க கேம். எப்படின்னா ஒரு சில விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லிட்டு சேஃபாக இருந்துருவாங்க, ஒரு சில விஷயத்த டேரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இது போல்டாகவே டைலாக் டெலிவரியிலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஸோ படமும் இப்படி தான் இருக்குங்கிறதே பீப்புளோட ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதை நீங்கள் எப்படி டிசைட் இல்லை, அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் நோக்கம். என்னென்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப் கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் பண்ண நோக்கம் இருக்குல்ல, அது வந்து இன்வேடர்ஸை காட்டுறது தான். இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை பார்க்க வேண்டாம் யாரும். அவங்க வந்தப்போ அவங்க அதை கேரி பண்ணிட்டு வந்தாங்க, அந்த ரிலீஜனை. அவங்க இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. ஸோ அதோட மீட்சி, அதோட விட்டுட்டு போனது தான் இப்போ நிறைய நம்ம கூட வாழ்கிறவங்க இருக்காங்க. அதோட ஆரிஜின் தெரியவே தெரியாதுல்ல நமக்கு. நிறைய என்னென்னமோ பேச கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தடவை பங்களாதேஷில் பிரச்சனை நடக்கிறப்ப, பாகிஸ்தானில் பிரச்சனை நடக்கிறப்ப, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை நடக்கிறப்ப, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது ஏதோ ஒரு வகையில் கஷ்டமாயிடுது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம பேர் கெடுது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். அவங்க வேற, இவங்க வேறன்ற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்படும் நினைக்கிறேன். அதை படத்தில் சொல்லியிருக்கும். எங்கள் கூட இருக்கிறவங்களோட நோக்கமே வேறு, திங்கிங்கே வேறு, அவங்களோட நோக்கம் வேறு, திங்கிங் வேறுன்னு சொல்லியிருக்கேன். அது படம் வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி எடுத்துக்க போகிறாங்க, எப்படி போய் சேரப்போகுதுன்னு பார்ப்போம். நேதாஜி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிக்கும் திரௌபதி 2 இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.